அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த வேலைக்கு போகணும், ஸோ இந்த வேலையை ஈஸியாக நம்ம வாங்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவே இருக்கு. ஏன்னா இந்த வேலை அவ்வளோ பேருக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூஸும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இதுவும் ஒரு முக்கியமான அரசு வேலை. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைன்றது நிறைய பேருக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அப்ளை பண்றதுக்கான ரீசனும் அதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 25,000 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த 25,000 பிளஸ் வேகன்சியும் என்னென்ன போஸ்டிங்கு வந்திருக்குது, ஸோ யார் யார் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி, ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங் வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் நம்ம என்ன போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் அவுட் ஃபார் த 2025, அதாவது 25,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 25,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ்ல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த துறையிலிருந்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அங்கிறது தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஓப்பன் ஆகிரும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர். சரிங்களா? செப்டம்பரில் தான் இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அடுத்த மாதம். அப்போ கண்டிப்பாக இந்த மாதமே அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும் டேட்டு. சரிங்களா? ஸோ இதில் அப்ளை முறை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு தான். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து 1/8/2025 அந்த டேட்ல இருந்து உங்களுடைய ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வயது தளர்வு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா 5 வருஷம், ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம் வயது தளர்வுன்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து என்னென்ன போஸ்டிங்கு சேலரி டோட்டலாக வந்திருக்கு அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக்,
25,000 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாவே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இதற்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெர் மந்த்துக்கு 12,000 ஸ்டார்ட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட் மற்றும் இடபிள்யூ கேட்டகரிஸ்க்கு வந்து ரூ. 100 ஃபீஸும், எஸ்சி, எஸ்டி, பிஹெச் கேட்டகரிங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அப்ளை பண்றதுக்கான பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். இ-சேலன் மூலியமா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நிறைய பேருக்கு சந்தேகம். எக்ஸாம் இருக்குமான்னு சொல்லிட்டு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. நோ எக்ஸாம். மெரிட் லிஸ்ட் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளோதான் வந்து செலெக்ஷன் பேஸ்டு நடக்கும். ஸோ அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. இதனால தான் இவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணமும் இதுதான். சரிங்களா? ஸோ உங்களுடைய அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எம்எஸ்சி அதாவது இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப்காக இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக தரேன். தேங்க்யூ.